உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு டைமும் எனக்கு சின்ன சின்ன ஆசை தோணுங்க. அந்த ஆசையெல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்தணும், என்னுடைய சின்ன வயசு காலத்தில் கொண்டு போய் நிறுத்தும். நான் ஒரு 5வது 6வது படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா ஆட்டுக்கல் இருக்குது பார்த்தீங்களா, உரல் அதில் தான் எங்கள் அம்மா மாவாட்டுவாங்க. அதுவும் சனிக்கிழமைனா கண்டிப்பாக ஆட்டிடுவாங்க. சனிக்கிழமை ஆட்டி ஞாயிற்றுக்கிழமை இட்லி ஊற்றுவாங்க. ஒவ்வொருத்தரும் 5 6 இட்லி நல்லா சாப்பிடுவோம். ஃபுல்லாக சாப்பிட்டு கையை கூட கழுவாமல் அப்படியே படுத்துக்குவோம். ஒவ்வொரு டைம் அப்பா சிக்கன் எடுத்து கொடுப்பாங்க. சிக்கன் இந்த மாதிரி அம்மா குருமா மாதிரி வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். நம்ம வெறும் சாம்பார் இந்த மாதிரி சேலம் பக்கம்லாம் வெறும் சாம்பார் வைப்பாங்க. நான் இருக்கிற இந்த ஊரில் எங்கள் வீட்டுக்காரர் நேற்று கேட்டது என்னன்னாக்கா, என்ன இது ஒரு காய் இல்லை, ஒரு கறி இல்லை, இது என்ன வெறும் சாம்பார்னாங்க. இது சேலம் சைடு, கன்னியாகுமரி சைடெலாம் இந்த மாதிரி வைக்கிறாங்க. உங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி வச்சிங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறதுனால இது இந்த பக்கமே இந்த தக்காளி சாம்பார்னால் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. நான் ஆசையாக தோசைக்கு இந்த மாதிரி தக்காளி சாம்பார் வச்சு நிறைய சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஆனால் 3 தோசைக்கு மேலே சாப்பிட முடியல. தக்காளி சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சொல்லவே முடியல. அந்தளவுக்கு டேஸ்ட்டு. ஒரு முட்டை தோசை போட்டு தக்காளி சாம்பார் சுட சுட வச்சு இந்த குளிருக்கு செமையாக இருந்துச்சுங்க. யார் யார் வீட்டில் இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டதை உடனே செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம்.